ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த வாரம் புதன் ஒரே ஒரு நாள் கன்னியில் உச்சநிலை, மற்ற 6 நாட்களும் துலாத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது ராசிநாதனுடைய நிலை சூப்பராக இருக்குது. அப்போது இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். சரி, தொழில் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம் வழக்கமான ஒரு வாரமா, இல்லை இந்த வாரம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு சம்பாத்தியம் அதிகமாக கிடைக்குமா, இல்லை நல்லது நடக்குமா? தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இதில் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. 10ஆம் இடத்து அதிபதியே குரு பகவான் தான். அதாவது 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது என்பது சிறப்பு. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் நீங்கள் பண்ணக்கூடிய உத்தியோகத்தை பற்றியும் தான் திங்க் பண்ணி அதில் ஒரு முனைப்போடு முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சரி, சொந்த தொழில் பண்ணுறவங்க பாருங்கள், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராகு 9இல் இருக்கிறார். 9இல் ராகு இருந்தால் மைனஸ், நிறைய மைனஸ் தான். ப்ளஸ்ஸு 1-2 தான் ப்ளஸ்ன்னு சொல்லணும். ஆனால் குரு பார்வை இருக்கிறது, அப்போ அத்தனையும் ப்ளஸ்ஸு தான், மைனஸுக்கு இடமே இல்லை. வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இது அற்புதமான தருணம் வந்தாச்சு. தயாராகிடுங்க கிளம்புறதுக்கு. அது உயர்கல்விக்காக செல்லலாம், அல்லது உத்தியோகத்திற்காக செல்லலாம், அல்லது சொந்த தொழிலுக்காக செல்லலாம். நீங்கள் எதற்காக சென்றாலும் அதில் சாதிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும் என சூரியனை சனி பார்ப்பதால். ஆனாலும் கூட இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு. தந்தைக்கு செல்வாக்கு பெருகும், ஆலயங்கள் செல்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க, இல்லை இன்பச் சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம். தான தர்மங்கள், அன்னதானங்கள் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்வீங்க. பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துல சனி வக்ர கதியில் இருக்கிறதால அதிகப்படியான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறதை ஒழிய நீங்களும் நல்ல சின்சியராக வேலை பார்ப்பீங்க, கண்டிப்பாக இது பண்ணுவீங்க. அப்போ நல்ல சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சம்பாத்தியம் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறார். அப்போது பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அப்போ நல்ல லாபம் கிடைக்க போகுது. அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்க போகிறது.
சகோதரிகளால் நல்லது நடக்கப் போகிறது. அவங்களால காரிய அனுகூலம் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய தருணம். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்னு வாங்கி தருவீங்க. பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். 2 சந்திரனை வச்சு நம்ம பலன் சொல்லும் பொழுது 2 6ல் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். 2 6ஆம் இடத்தில் போய் நீச்சம் முதல் 2 நாள் கொஞ்சம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வருமானத்தில் கொஞ்சம் தடை இருக்கும். கொஞ்சம் வருமானத்தில் கொஞ்சம் பர்சன்டேஜ், அதாவது வருமான குறைவு ஏற்படும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். குரு பார்வையில் இருக்கார். 8ஆம் இடம் போனாலும் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது. அதில் எச்சரிக்கையாக இருந்துங்க. 9ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 5 நாள் ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம்தான், ஒன்றும் பயம் இல்லை. அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு. குடும்பத்தில் முதல் 2 நாள் தான் ஏதோ ஒரு டென்ஷன், பரபரப்பு, பிரச்சனைகள் இருக்கும். மற்ற 5 நாளும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது. குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, அதுலேயும் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் 5ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய நலன் கருதி, பூர்வீகத்திற்கனுடைய நிலைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. அது சக்ஸஸ் ஆகும். குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. 5ல் செவ்வாய் இருந்து குரு பார்க்குறார். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. 7ல் மேலே புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு நல்லது நடக்கப் போகிறது. 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா என்று சொன்னால் கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் உங்களுக்கு மிக மிக ஆதரவாக, அனுசரணையாக செயல்பட்டு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் கூட்டு தொழிலுக்காக வங்கிகளின் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ கடன் வாங்கி கூட்டு தொழிலில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை நல்ல விரிவாக்கம் செய்வீர்கள். லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை சனி பார்க்கிறது. 10ல் சனி இருக்கிறார். அதனால் உங்களை இந்த தொழில் ரீதியாக ஒரு சிலர் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கருத்து வேறுபாடு ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனபோதிலும் உங்களுக்கு 4ல் சூரியன் இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அல்லது இந்த பெண்களுக்கு அந்த 3 நாள் பிரச்சனைகள், இல்லை அவங்களுக்கும் வயிற்று வலி, இது போல் அப்டாமன் என்ற பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி ராசிநாதனுடைய நிலை குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. அதுவும் உயர்கல்வி படிக்கிறாங்க பாருங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை மிக மிக உன்னதமாக இருக்கிறது. நல்ல கேடு கழிச்சு நல்ல உயர்கல்வி நல்லா படிப்பாங்க. இந்த எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி இதுபோல் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த சிஏ, ஆடிட்டர் படிப்பு படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடம் 10 ராசியில் இருந்து 10ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதால சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம். தொழில் சிறப்பாக செல்லும். வழக்கத்தை விட இந்த வாரம் வழக்கமான ஒரு வாரம் இல்லை. சிறப்பாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சராசரி வாரம் இல்லை, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல்
முதல் 2 நாள் வேண்டாம். அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடத்தலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கூட ரொம்ப அற்புதமாக பண்ணலாம். மற்றபடி 3ல் கேது பகவான் இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எல்லாம் வரலாம். அவருடைய மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3 அக்டோபர் இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம் வரை இருப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யாராவது பிரச்சனை பண்ணணும்னு வந்தாலும் நீங்கள் அவங்கள சமாளிச்சுப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக 5 நல்லா தான் இருக்குது, நிலை சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி சந்தோஷம் குதூகலம், குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு, தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருக்கிறது. சமூகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் உயர்வடைய போகிறது. இது உண்மையிலேயே டென்ஷன் 1% கூட கிடையாது. இந்த வாரம் டென்ஷன் இல்லாத மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். சராசரி வாரம் இல்லை, சாதிக்கும் நேரம் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.